யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு பிரியா, விசாக நட்சத்திரம், துளாராசி, சிவகோத்திரம். ஆத்துல அடிச்சுட்டு இல்லையா? இருந்தா தானே கூட்டு வரதுக்கு. சுந்தர், அதனாலதான் அன்னைக்கே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறோம்னு சொன்னோம். அன்னைக்கு நாங்க பேசியிருந்தா இந்நேரம் நீ அவளை புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கலாம்ல. இப்போ ஒண்ணு கட்டு போல. நான் போய் பொண்ணு பேசட்டுமா? பாப்பா ப்ளீஸ் பா, நான் என் மனசுல இருக்கிறது முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க போய் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இதை பாருப்பா, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அம்மா ப்ளீஸ்மா, இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் 2 daysமா ப்ளீஸ். कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् कर्पूरनीराजनौ दर्शयामि. இந்தாங்கோ, அடுத்த தடவை நீங்க வரும்போது தம்பதி சமையலரா வரணும். உங்க வாக்கு சீக்கிரமே பழிக்கட்டும் சாமி. வரோம். வரேன். ஏஷா வாங்கோ. நமஸ்காரம். இந்தாங்கோ. அர்ச்சனையா? இல்ல, கும்பாபிஷேகம். அர்ச்சனை தான். யார் பேருக்கு? வெங்கடாஜலபதி. இது முருகனாச்சே. ஐயோ, பையன் பேரு வெங்கடாஜலபதி, சிம்ம ராசி, மக நட்சத்திரம், காசியப கோத்திரம். பொண்ணு பேரு அலமேலு, கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி, கௌபாய் கோத்திரம், கௌசிக கோத்திரம். கல்யாணம் நடக்கணும். ஓம் காம் ஸ்கந்தா நமः. சுப சகுனம் நிச்சயமா நடந்துரும் போல இருக்கே. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தனியா இருக்க போறானோ? டேய், வேணும்னு தானே பிரேக் போட்ட. புரிஞ்சா சரி. வாங்கிக்கம்பா. வரீங்க மாமா. வரேன். வாங்க வாங்க. யாரு பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. அப்பா, அடுத்த நேரம் இங்க உட்கார்ந்துட்டு போவோம். வாங்கப்பா போலாம். ப்ளீஸ் ஒரு முத்தம் போடு. போயில போய். அரே, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏன்னா பப்ளிக் பிளேஸ்ல நியூஸ் பண்ணல. அந்த தொட்டியை தூக்கி அங்க வைக்க சொன்னேன், அதை தூக்கி இங்கே வச்சுங்க. அந்த குட்டிக்கிட்டே சொன்னேன், அந்த தொட்டியை தூக்கி இந்த குட்டியில வச்சு. ஆண்டவன் ஒரு மனுஷனுக்கு 2 கை, 2 காலு, 2 கண்ணு, 2 காது, மூக்குல 2 ஓட்டை, இப்படி எல்லாமே 2 கொடுத்திருக்கான். ஏன்? அதுக்கு என்னப்போ? ஒரே ஒரு ஐட்டத்தை தான் ஒண்ணு கொடுத்திருக்கான். என்னது? நாக்கு. எவன் சொன்னது? உள்நாக்குன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமில்ல? அது பேசாத. மிலிட்டரி, ஒரு மனுஷனுக்கு சொல்லும் செயலும் ஒரே மாதிரியா இருக்கணும். நாங்க என்ன சொல்லி என்ன செய்யல? உங்க சொல்ல நம்பித்தான் உங்களோட நான் தட்டை மாத்திக்கிட்டேன். ஆனா இப்ப உங்க பையன் பொண்ணையே மாத்திடுவான் போல இருக்க. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றேன்? ஓம் பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனா ஓம் பையன் வேற ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நல்ல வேலை என் பொண்ணு பார்க்கல. பார்த்திருந்தா 2 பேருமே உயிரை விட்டுருப்போம். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா வர்ற 15ஆம் தேதி உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். ஐயா மாப்பிள. என்ன மாமா, ஜஸ்ட் மிஸ். அடிச்சு தூக்கிட்டு இருப்பீங்க போல. என்ன ஒரே பரபரப்பா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பத்திரிக்கை அடிக்கணும், பந்தக்கால் நடணும், மண்டபம் பிடிக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், அண்டர்வேர் வாங்குறதுல இருந்து ஐயர் வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆகணுமே. என்ன விசேஷம்? உள்ள போங்க. அப்பா அக்கு வேற ஆணி வேற விலாவரியா சொல்லுவாரு. வெளிய போடா. இதுக்கு போயிடு.
பொண்ணு? எந்த பொண்ணு? அன்னைக்கு நைட்டு மழை பெய்யும் போது நம்ம வீட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாலே அந்த கேர்ள். அதத்தாங்க. இனிமே அந்த பொண்ணை நீ பார்க்க கூடாது, பேசக்கூடாது. வர முகூர்த்தத்துல உனக்கும் அலமேலுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யாரை கேட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணீங்க? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்னன்னு கேட்கணும்? கட்டிக்க போற பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இதான் அப்பாவை திட்டினா அம்மா வந்து அடிக்கிறதும் திட்டுறதும். இதனாலதான் எந்த அப்பாவும் பையனை கேட்டு கல்யாணம் நிச்சயம் பண்றது இல்ல. என்னடா எப்போ எல்லாமே இன்னைக்கு இப்படி பேசுற? இன்னைக்கு பேசலனா நான் என்னைக்குமே பேச முடியாதுமா. சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க. இதே மாதிரிதான் 1950ல. டேய், நீ என்ன சத்தம் போட்டு பேசினாலும் வர்ற 15ஆம் தேதி உனக்கு அலமுக்கும் கல்யாணம். இந்த வீட்டுல நான் இருந்தா தானே? சுட போறீங்களா? சுட போறீங்களா? சுட போறீங்களா? சுடுங்க சுடுங்க சுடுங்கப்பா சுடுங்கப்பா சுடுங்கப்பா. என்னடா என்கிட்டயே கத்தி பேசுறிய? நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. சாயந்தரம் நீ வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா விதவையா இருப்பா. எத்தனை பேரடி கிளம்பிருக்கீங்க இப்படி? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை? என்ன மரியாதை? பேஷண்ட வந்து சேர்ந்த என் மகனை ஹஸ்பண்ட் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உனக்கு என்னடி போடலங்க மரியாதை? அன்னைக்கு மழையில நினைஞ்சுக்கிட்டு என் வீட்டுல ஆட்டம் போட்டு வந்தியே, அப்பவே என் மகனை கவர் பண்றதுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் நியந்திரமா கூப்பிடுறாங்க. நீங்க அவங்கள அண்ணனாவும் தம்பியாவும் நினைக்கணும், அவங்க அவங்கள அக்காவாவும் தங்கச்சாவும் நினைக்கணும். ஆனா நீ in hospital you'll admit a patient in bed but don't try to go to bed with him. என் பொண்ணா இருந்தா உன்னை ஷூட் பண்ணிருப்பேன். Forget my son. I'll forgive you. மச்சான் ஒரே நேரா. ஹலோ, நான் வரது பேசுறேன். மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க. டேய் மாமா லைன்ல இருக்காரா? ஓய், அவர் ரொம்ப கோவமா இருக்கான். அப்புறமா பேசு. மிலிட்டரி போனை கட் பண்ணிட்டான். டேய் உண்மையிலே அவங்க மாமா நினைச்சுதான் லைனை கட் பண்ணிட்டான். திரும்ப ட்ரை பண்ற மச்சி. ஹலோ ஹலோ, யாரே மிலிட்டரியா? சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். மாப்பிள்ளை சத்த கூப்பிடுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். அர்ஜென்டாவா? டேய் மாமா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமாடா? கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டாலே இப்படிதான். ஊதரவாள்ல இருந்து ஓதரவா வரைக்கும் போன் பண்ணிட்டே இருப்பாள். ஆமா, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் என்னடா மச்சான் போன்ல புகை வருது? மிலிட்டரி சுட்டுட்டான். ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்கு. ரிட்டையர் ஆகும்போதே இவர்கிட்ட இருந்து கண்ண புடி இருக்கணும். ஐயோ, டேய் மச்சான் அங்க பாறா. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க கூட நீ வெளியே வர மாட்டேல? மச்சான் இவ தான் வெங்கட்ட கட்டிக்க போற பொண்ணு. பாத்தில நாங்க இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடுவோம். ஹாய். ஹலோ. நாங்கலாம் வெங்கட்டோட ஃப்ரெண்ட்ஸ். ஐ நோ. உங்ககிட்ட பர்சனலா ஒரு மேட்டர் பேசணும். ஓ ஷூர். வெங்கட்டும் பிரியாங்கிற பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. எஸ் ஐ நோ வெரி வெல். சாதாரணமாவே பெருசுங்களுக்கு காதல்லாம் ஆகாது. What can I do for that? அதனால நீங்க தான் எப்படியாவது உங்க கல்யாணத்தை நிறுத்தணும். What? என்னடி வாட்டு? நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எஸ்ங்கற நோங்கற. நாங்க தமிழ்ல பேசினா நீ இங்கிலீஷ்ல பேசுற.
நீ என்ன எலிசபெத் மகாராணி பேத்தியா இல்ல இங்கிலாந்து நாட்டுல பிறந்தியா? தமிழ்நாட்டுல தானே பிறந்த, அப்ப தமிழ்ல பேசுடி. தமிழ்நாட்டுல இந்த காதலுக்காக எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா உனக்கு? காதல் என்ன தெரியுமா உனக்கு? மச்சா சொல்லுடா. எல் ஃபார் லீவ், வாழணும் வாழணும்டி. ஓ ஃபார் அப்சர்வ், கிரகிக்கணும். பி ஃபார் விக்டரி, ஜெயிக்கணும். லவ் பண்ற எல்லாரும் ஜெயிக்கணும் டே, ஜெயிக்கணும். இ ஃபார் எஃபர்ட்ஸ், காதல் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். உனக்கெல்லாம் இது எங்கடி புரிய போகுது? அப்பனும் மகளும் சேர்ந்து காதல கவுத்துட்டீங்களடி. செக். என்ன மரியாதை குறையுது? ஒரு தாத்தா கீத்தான்னு சொல்றது இல்லையா? இதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. ஏதோ அந்த காலத்துல புடுங்குனே நட்டன்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, இப்ப ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இரு, யோசிக்கிறேன். இது என்ன யோசிக்கிற மாதிரியா இருக்கு? ஏதோ வாசிக்கிற மாதிரி. வெங்கட், வெங்கட், வா வெங்கட், வெளிய போலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வெளியே போனா தப்பு தெரியுமோ? எனக்கும் அதுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? பாதி புருஷன் அர்த்தம். புரியுதுல்ல? பொத்திக்கிட்டு இரு. தாத்தா கத்தாத, வாயை புத்திட்டு வா. தாத்தா வா. தாத்தா வாயா. வாங்குறேன்ல. எங்கடி நிறுத்த போற? வாங்குறேன்ல. வண்டியில ஏறு. ராஜாவுக்கு என்னையா நீங்க கூட்டு வந்த? தோபாய், எல்லா அப்பாவும் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை தேடுவாங்க. ஆனா எங்க அப்பா நான் பிறந்தோனே நீதான் எனக்கு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கட்டின புருஷனை தான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னடானா வேற யாரோ ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்க. நான் என்னத்துக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? என் லவ்வுக்கு நீதான் இடைஞ்சலா இருப்பேன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் அலிமே. உனக்கும் எனக்கும் வர 15ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது நடக்காது, நான் சொல்றேன். சாரி. ஏண்டா? டேய், நான் உன்னை விட்டுட்டேன்ல, கட்டிக்கோடா. Thank you.